Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CBSE class 11ல chapter 14 online access and computer security. So one more time, online access and computer security பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தோம்னா chapter 14 சரிங்களா. இந்த லெசன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி வந்து ஆன்லைன் ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் தென் எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து செக்யூர்டாக வச்சுருக்கலான்றதை பற்றின ஒரு சில அவேர்னஸ் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் டைமில் நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆன்லைன் ஆக்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆன்லைன் ஆக்சஸ் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஆர் ப்ரௌசிங் ஆர் சர்ச்சிங் எனி திங் ஃப்ரம் எனி லொக்கேஷன் அண்ட் ஆன் எனி வெப் எனேபிள்டு டிவைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் ஆக்சஸ்ன்றது என்னென்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லைனா ப்ரௌஸ் பண்ணுறது. இப்போ மொபைலாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட கம்ப்யூட்டராக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா கூகுள் க்ரோம் இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருந்து வேணால் இந்த ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை சர்ச் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா புதுசாக ஏதாவது நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்லைன் ஆக்சஸ். ஸோ இதுக்காக நம்ம ஒரு எந்த இடத்துல இருந்து வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்தியாவில் இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களால் ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலமாக, அதாவது வெப் எனேபிள்டு டிவைஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் மூலமாகவோ நீங்கள் ஏதாவது புதுசாக வந்து சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்லைன் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் த நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் unauthorized access, malfunction, destruction, misuse, modification, or improper disclosure, thereby creating a secure platform for computers, users, and programs to perform their permitted critical functions with a secure environment. So network security என்றது என்னன்னா it is a process of physical and software preventive measure. அதாவது நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த நெட்வொர்க் வந்து செக்யூர்டாக இருந்தால் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். இல்லை செக்யூர்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் இல்லைனா அந்த சாஃப்ட்வேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. It is the process of physical and software preventive measure to protect the networking infrastructure. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை சாஃப்ட்வேராகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, செக்யூர்டு இல்லை அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் நம்மளோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுவாங்க, அதாவது திருடுவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் நம்மளோட மொபைலையோ இல்லை நம்ம டிவைஸையோ கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது. மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வைரஸ் நம்மளோட சிஸ்டத்தில் என்டர் ஆகிடுச்சு, மொபைலில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கே தெரியாமல் அதுவே ஆன் ஆகும், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மால் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் டெலீட் ஆகுறது. ஸோ நமக்கே தெரியாமல் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகுறது. அண்ட் மிஸ்யூஸ், நமக்கே தெரியாமல் நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை கேமராவை ஆக்சஸ் பண்ணி நமக்கே தெரியாமல் ஃபோட்டோ கேப்சர்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான மிஸ்யூஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மாடிஃபிகேஷன் இஃப் தே நீட், அவங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன மாடிஃபிகேஷன் வேணால் அந்த நம்மளோட கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸில் பண்ணலாம் ஓகேங்களா, இல்லை மொபைல் ஃபோன்ஸில் கூட பண்ணலாம். பின் நம்பர் செட் பண்ணுறது, மாற்றுறது, தே கேன் டூ எனி திங். ஆர் இம்ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர், ஸோ எந்த ஒரு ப்ராப்பரான இதுவும் இல்லாமல் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி ஆக்சஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட நெட்வொர்க்கை வந்து செக்யூர் பண்ணுறோம். ஸோ தேர் பை கிரியேட்டிங் அ செக்யூர் பிளாட்ஃபார்ம் ஃபார் கம்ப்யூட்டர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு செக்யூரான பிளாட்ஃபார்மை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு க்ரியேட் பண்ணோன்னா கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை யூசர்ஸாக இருக்கட்டும் இல்லை அண்ட்
programs to perform their permitted critical function within a secure environment. ஒரு குறிப்பிட்ட செக்யூர் என்விரான்மெண்ட்குள்ள அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு செக்யூர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். த்ரெட்ஸ் டு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. இப்போ நம்ம பார்த்த த்ரெட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான த்ரெட்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியில் வந்து இருக்கலாம். த்ரெட்ஸ் அப்படின்னா அச்சுறுத்தல்கள். எது மாதிரியான டேஞ்சர்ஸ், ஓகேங்களா, எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரெட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆர் பேசிக்கலி எ வயலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி. அதாவது ஒரு செக்யூரிட்டி வந்து பிரேக் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா த்ரெட்ஸ். ஸோ நமக்கே தெரியாமல் அந்த பாதுகாப்பை வந்து உடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ லைக் வைரஸஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அட்டாக்கர்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் தீஸ் த்ரெட்ஸ். இது யார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ், அட்டாக்கர்ஸ் ரெண்டு பேருமே ஒன்று தான். அவங்களுக்கு முதல் வேலை என்னென்னா இன்னொருத்தவங்களோட மொபைலோ இல்லை இன்னொருத்தவங்களோட சிஸ்டத்தையோ அவங்களோட செக்யூரிட்டியை உடச்சி அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டாவை திருடுறது தான் வேலையே. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த்ரெட்ஸ் அப்படின்னா என்ன? வயலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக்கர்ஸ். ஸோ காமனான த்ரெட்ஸ் அப்படின்னா என்னென்னா வைரஸஸ். வைரஸ்ன்னு சொல்லும்போது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து வார்ம்ஸ் அண்ட் ட்ரோஜன் ஹார்ஸ் அது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பைவேர், ஹார்ட்வேர். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மால்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வைரஸஸ், ஸ்பைவேர், ஹார்ட்வேர் இது மூணுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா மால்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் வி ஹாவ் அ ஸ்பேமிங், ஃபிஷிங், ஸ்வீப்பிங், டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு கூட வரும். அதாவது ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மாதிரியான நேம்ஸ் கூட டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா காமனான த்ரெட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. இதில் ஃபர்ஸ்ட் மால்வேர் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ கோட் ஆர் சாஃப்ட்வேர் தட் இஸ் ஸ்பெஷலி டிசைன் டு டேமேஜ், டிஸ்ட்ரப்ட், ஸ்டீல் ஆர் பேட் ஆர் illegitimate action on data or host or networks. ஸோ மால்வேர்ன்றது இட்ஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இட்ஸ் லைக் அப்ளிகேஷன். இது எதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட மொபைலை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டேமேஜ் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், டேட்டாஸை வந்து திருடும், அப்படின்னா பேடாக பிஹேவ் பண்ணும், இல்லை இல்லெஜிட்டிமேட் ஆக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம டேட்டாவை திருடுறதா இருக்கட்டும், இல்லை ஹோஸ்ட்டாக இருக்கட்டும், நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், இல்லெஜிட்டிமேட் ஆக்ஷன்ஸ் வந்து இது பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மால்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மால்வேர் இன்ஃபெக்ட்ஸ் அ கம்ப்யூட்டர். ஸோ முதல்ல இது என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் தான் டார்கெட் வைக்கும், கம்ப்யூட்டரை முதல்ல அட்டாக் பண்ணும். இட் இஸ் அன்வான்ட் சாஃப்ட்வேர் தட் சம்ஒன் எல்ஸ் வாண்ட்ஸ் டு ரன் அவர் கம்ப்யூட்டர் ஆர் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவையில்லாது தான். ஆனால் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாமல் நம்ம சிஸ்டத்தில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஸ்பேம் மெயில் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க் மூலமாக அட்டாச் பண்ணி நமக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் வைரஸஸ். So these are malicious codes or programs that cause damage to data and files on a system. Malicious அப்படின்னா தவறான கோடிங். ஒரு கோடிங்கை நல்ல விதமாக யூஸ் பண்ணால் அதுதான் ஆன்டிவைரஸ். ஓகேங்களா? அதுவே கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறது பேர் தான் வைரஸஸ். ஸோ மாலிஷியஸ் கோட் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமை திருடுறதுக்காகவே க்ரியேட் பண்ண கோடிங், அதுதான் மாலிஷியஸ் கோட் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தட் காஸ் டேமேஜ் டு டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் ஆன சிஸ்டம். ஸோ இது என்ன டேமேஜ் பண்ணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ இருக்கிற டேட்டாஸை முதல்ல அழிச்சிடும். டேட்டாஸ் அழிக்கிறது தான் இதோட மெயின் வேலை. ஸோ நீங்கள் ஏதாவது இமேஜ் வச்சுருந்தாலும் இல்லை இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையுமே இது டெலீட் பண்ணும். ஆல் கம்ப்யூட்டர் வைரஸஸ் ஆர் மேன்மேட். எதுவுமே வந்து மற்றவங்களால அதாவது ஆண்டவர் மூலமாக க்ரியேட் பண்ணுறதுல தானாக உருவாகிறதும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மனிதனால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வைரஸ் தான், அதாவது ஒரு கோடிங் தான். Viruses can attack any part of computer software such as operating system, boot block, files, application program, etc. ஸோ இந்த வைரஸ் என்ன தான் பண்ணும் அப்படின்னா எப்படி நம்மளுக்கிட்ட வந்து ஒரு வைரஸ் வரும்போது ஒவ்வொரு பார்ட்டாக அது எப்படி காலி பண்ணுமோ, சம்டைம்ஸ் கொரோனா வைரஸ் சொல்லுவோம், சம்டைம்ஸ் ஃப்ளூ
அது மாதிரி வைரஸ் சொல்லுவோம். ஸோ அதாவது ஒவ்வொரு வேலை பண்ணுமோ அதே மாதிரி இந்த வைரஸ்மே வந்து பார்த்தோம்னா ஒரு சில வைரஸ் நம்மளோட ஓஎஸ் வந்து அட்டாக் பண்ணும், ஒரு சிலது பூட் பிளாக் வந்து அட்டாக் பண்ணும், சம் ஃபைல்ஸை மட்டுமே குறி வைக்கும், ஒரு சிலது நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸை அட்டாக் பண்ணும். ஸோ ஒவ்வொரு வைரஸுமே ஒவ்வொரு மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. It spread from one computer to another, leaving infection as it travels. ஸோ இப்போ இன்ஃபெக்ட் ஆன ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் பென் ட்ரைவோ இல்லை சிடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பென் ட்ரைவ் சிடி நீங்கள் வேற ஒரு சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சிஸ்டத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகும். Almost all viruses are attached to an executable file. ஸோ இது மேக்ஸிமம் என்ன பண்ணணும், EXE ஃபைலை வந்து மெயினாக டார்கெட் பண்ணும். இப்போ நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே EXE ஃபைல்ஸ் தான். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா டார்கெட் வச்சு அது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுடும். It requires the spreading of an infected host file. ஸோ இதோட இன்னொரு அடுத்த குணம் என்னென்னா அதோட வைரஸை பெருக்கிறது தான். ஸோ ஒரு ஃபைல் அழிச்சதுக்கப்புறம் அதை பெருக்கி இன்னொரு ஃபைல்ஸ் அழிக்கும், அது அப்படியே மல்டிபிள்ஸாக ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வைரஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வே டு ப்ரிவென்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் வைரஸ். ஓகே, இது மாதிரி அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது இதை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் இமெயில்ஸ் கேர்ஃபுல்லி ஈவன் கம்மிங் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மெயில்ஸ் தான். மெயில்ஸில் வந்து அதிகமாக அன்வான்ட் மெயில்ஸ் வரும், அதாவது ஸ்பேம் அது மாதிரி ஜங்க் மெயில்ஸ் அது மாதிரி நிறைய வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை யாரோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து வர எந்த ஒரு மெயிலாக இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. டு நாட் ஓப்பன் இமெயில்ஸ் ஃப்ரம் அன்னோன் சென்டர்ஸ். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் கீப் இட் அப் டு டேட். அதே மாதிரி இந்த வைரஸை அழிக்கணும்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்டிவைரஸ் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த ஆன்டிவைரஸ்க்காக இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். 1 இயர் ஆனதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒன்றுமே பண்ணாது. ஸ்கேன் சிஸ்டம் ரெகுலர்லி. அதே மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கேன் பண்ணணும், வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ரெகுலராக ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ப்ரௌஸ் சேஃப்லி இன்காக்னிட்டோ இது மாதிரியான சேஃபான மோடில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். HTTP அப்படின்ற வெப்சைட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண வேண்டாம். HTTPSன்னு மென்ஷன் ஆயிருந்ததுன்னா யூ கேன் ப்ரௌஸ் இட். டவுன்லோட் ஃபைல்ஸ் கேர்ஃபுல்லி. அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸோட ஏதாவது அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் டவுன்லோட் பண்ணணும். Do not use disk or software from unknown sources. அதே மாதிரி எந்த ஒரு பென்ட்ரைவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும் இன்னொரு சிஸ்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியோ இல்லை அலர்ட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உடனே டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது worms and Trojan horse are two similar program also cause viruses like effects. ஸோ ரெண்டுமே வார்ம்ஸ்னாலும் வைரஸ் தான், ட்ரோஜன் ஹார்ஸ்னாலும் வைரஸ் தான். ரெண்டுமே அழிக்கிற குணம் தான் இருக்குது, பட் பேர் மட்டும்தான் வேறு வேறு. வார்ம்ஸ் அப்படின்னா என்ன? இது வார்ம்ஸ் வந்து பேருக்கு எடுத்த மாதிரி தான். வார்ம்ஸ்ன்றது என்ன, புழுன்னு சொல்லுவோம். புழு எப்படி இருக்கும், நிறைய இருக்கும், ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக இருக்கும், அதுதான் வந்து வார்ம்ஸ். அதே மாதிரி தான் இந்த வைரஸ்மே. Worms are self-replicating program which eats up the entire disk space or memory. இந்த வார்ம்ஸோட முதல் வேலையை தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். 2 இருக்கும், 4 ஆகும், 8 ஆகும், 16 ஆகும், 32 ஆகும். இதுமாதிரி மல்டிப்ளைஸ் ஆகிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது என்னத்தை சாப்பிடும் அப்படின்னா நம்ம மெமரியை வந்து தான் சாப்பிடும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கோ அது எல்லாமே அது என்ன பண்ணணும்னா அழிச்சிட்டே வந்துடும். ஸோ அதனால் கடைசியில் நமக்கு மெமரியே இல்லாமல் போகும், சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இட் கீப்ஸ் ஆன் கிரியேட்டிங் இட்ஸ் காப்பீஸ் until all the disk space or memory is filled. ஸோ அதோட மல்டிபிள் காப்பீஸை பெருக்கிட்டே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஸ்க்கு ஃபுல் ஆகிடும், மெமரியும் ஃபுல் ஆகிடும். ஸோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. Worms are stand-alone software and do not require a host program or human help to propagate. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்ட்-அலோன் சாஃப்ட்வேர் தான், சிங்கிளாக தான் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு ஹியூமனோட ஹெல்ப்புமே இல்லாமல் அவரே ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபைலை ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா மல்டிப்ளைஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னவோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களை ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஎஸை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஓஎஸ் போட்டால் தான் உண்டு. ஸோ அது வரைக்கும் இந்த வார்ம்ஸ்ன்றதை நம்மளால்
ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். Ways to prevent from computer worms. Since software vulnerabilities are major infection vectors for computer worms, so be sure that computer's operating system and applications are up to date with the latest version. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே சாஃப்ட்வேர்ஸோட வல்னரபிலிட்டிஸில் வந்து பார்த்தோன்னா மேஜர் இன்ஃபெக்ஷன் வெக்டர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோம்னா அதிகமான மேஜர் இன்ஃபெக்ஷன்ஸ் எது நம்ம கொடுக்கணும்னா இந்த வார்ம்ஸ் தான். ஸோ நம்ம இந்த வார்ம்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கரண்ட் டு டேட்டில் இருக்கான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் திஸ் ஆப் updates as soon as they are available because updates often include patches for security flaws. இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அந்த அப்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரு சில வைரஸால் அஃபெக்ட் ஆகுன்றது டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த வைரஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரை. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வைரஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ ஃபிஷிங் இஸ் another popular way for hackers to spread worms. Always be extra cautious when opening unsolicited emails, especially those from unknown senders that contain attachments or dubious links. ஆக்சுவலி ஃபிஷிங் வந்து பார்த்தோன்னா இந்த வார்ம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே ஹேக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் இந்த ஃபிஷிங். ஓகேங்களா, இது என்ன பண்ணும், நம்ம இதில் வந்து எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபிஷிங்கில் அன்னோன் மெயில்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஸ்பேம் மெயிலாக இருக்கட்டும், இல்லை அன்னோன் பர்சன் கிட்டேருந்து வர எந்த ஒரு மெயிலில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப் மெத்தட். Be sure to invest in a strong internet security software solution that can help block computer worms. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபயர்வால் மாதிரியான நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வைரஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா prevention method from computer worms. Some questions here they have asked. What is worm? How is it removed? கேட்டிருக்காங்க. Worm is a self-replicating computer program. It uses a network to send copies of itself to other computers on the network, and it may do so without any user intervention. Most of the common antivirus, anti-worm ரிமூவ் வார்ம். ஆக்சுவலி இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, ஹியூமனோட இன்ட்ராக்ஷனே தேவையில்லை, இவங்களே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. இவங்களை அழிக்கணும் அப்படின்னா ஆன்டி வார்ம்ன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வார்ம் அண்ட் தென் வைரஸ் இன் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி. ஸோ வைரஸ் அப்படின்னா it directly affect the system by corrupting the useful data. ஸோ வைரஸ் ஈஸியாகவே டைரெக்டாகவே வந்து அந்த டேட்டாவை அழிச்சிடும். A computer virus attaches itself to a program or file, enabling it to spread one computer to another. ஸோ அதே மாதிரி இந்த வைரஸ்மே வந்து ஒரு ஃபைலோட அட்டாச் ஆகிட்டு யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். So worm is similar to a virus by design and it's considered to be subclass of virus. Actually இந்த wormன்றது வைரஸோட ஒரு subclass தான். It will act like a virus மாதிரி தான். Worm spread from computer to computer but unlike a virus. இதுமே வந்து computer to computer spread ஆகும் தான், ஆனால் இது வந்து it's not like a virus அப்படின்னு சொல்கிறாங்க. It has the capability to travel without any human action. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் என்னென்ன நம்ம சொன்னோம் இல்லையா, நெட்வொர்க் மூலமாக இது பரவும். ஸோ நெட்வொர்க் மூலமாக பரவும் போது இதுக்கு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் தேவையில்லை. ஒரு வேனோ இல்லை லேனோ ஏதாவது ஒரு நெட்வொர்க்ஸ் மூலமாக இது பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ட்ரோஜன்ஸ் அண்ட் ட்ரோஜன் ஹார்சஸ்னால் என்ன? ட்ரோஜன்ஸ் நெய்தர் ரிப்ளிகேட் நார் காப்பி இட்செல்ஃப். இவர் வந்து பார்த்தோம்னா இவர் ரெப்ளிகேட் ஆக மாட்டார், இவர் காப்பியும் பண்ண மாட்டார். பட் காஸ் டேமேஜ் ஆர் காம்ப்ரமைசஸ் த செக்யூரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர். பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபைல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுவார். அதே சமயத்தில் செக்யூரிட்டின்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் இந்த வைரஸ் உள்ளே வந்துன்னா
கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கிடைக்காது. ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ் ஆர் யூஸ் டு கேப்சர் லாகின்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இவரோட மெயின் வேலையே என்னென்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணுற இந்த கீவேர்ட்ஸ், அதாவது லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து அவர் கேப்சர் பண்ணுவார். நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுறது தான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸோட வேலை. Trojans mainly spread through user interactions such as opening an email attachment or downloading and running a file from the internet. ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ் எப்படி நமக்கு வருது அப்படின்னா, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் பரவுது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்டாச்மெண்ட்டில் வந்து வர அன்னோன் ஃபைல்ஸ் மூலமாக, அப்படிதான் நீங்கள் ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் மூலமாக வரலாம். அண்ட் ரன்னிங் எ ஃபைல் ஃப்ரம் த இன்டர்நெட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் ட்ரோஜன் ஹார்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ways to prevent from Trojan horse. ஸோ இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெவர் டவுன்லோட் ஆர் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் ஃப்ரம் அ சோர்ஸ் யூ டோன்ட் ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ஒரு சில வெப்சைட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுலேருந்து எந்த ஒரு டேட்டாஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணாதீங்க. Never open an attachment or run a program sent in an email from someone you don't know. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன் கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெயில் வருது அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. Keep all software on your computer up to date with the latest patches. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. Make sure a Trojan antivirus is installed and running on a computer. ஸோ இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரியான வைரஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ட்ரோஜன் ஆன்டிவைரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் யூ கேன் யூஸ் எனி ஆன்டிவைரஸ், குட் ஆன்டிவைரஸ் யூ கேன் யூஸ் இட். So what is Trojan horse in question கேட்கலாம். Yeah, Trojan horse is the code hidden in a program that looks safe but has hidden side effects, typically cause loss or theft of data and possible system harm. ஆக்சுவலி இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ன்றவர் எப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லவர் மாதிரியே இருப்பார். நம்மளும் நல்ல சாஃப்ட்வேர் நினச்சிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அன்னியன் மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அம்பியாக இருக்கிறவர் அந்நியனாக மாறுவார். அவர் தான் வந்து பார்த்தோம்னா ட்ரோஜன் ஹார்ஸ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம டேட்டாவை திருடுவார். அதோடு மட்டும் இல்லாமல் டேட்டாவை அழிச்சிடுவார். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற பின் நம்ம பாஸ்வேர்டெலாம் கேப்சர் பண்ணுவார். இவர் தான் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ். டேமேஜ் காஸ்டு பை மால்வேர்ஸ். நான் சொன்ன மாதிரி முன்னாடி மால்வேர்ஸ் அப்படின்னா வைரஸஸ், வார்ம்ஸ் அண்ட் ட்ரோஜன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் மால்வேர். ஸோ இவங்க என்ன மாதிரியான டேமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்லோ டவுன் த கம்ப்யூட்டர், சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். பேட் த்ரூ இமெயில் ப்ரோக்ராம். ஸோ இமெயில் மூலமாக தான் வருவாங்க. ஈட்டிங் அப் ஆல் த டிஸ்க் ஸ்பேசஸ், நம்மக்கிட்ட என்னென்ன மெமரி ஸ்பேசஸ் இருக்கோ அது எல்லாமே சாப்பிட்ருவாங்க. டேமேஜ் ஆர் டெலிட் த ஃபைல்ஸ், இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பைவேர். ஸோ ஸ்பைவேர் அப்படின்னா என்ன, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் யூஸ் டு ட்ராக் த யூசர் ஆக்டிவிட்டீஸ். இவர் நம்மளோட ஸ்பை தான் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில பேர் ஸ்பைட் ஆகாமல் அப்படின்னு, ஏன்னா அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அதே தான் இந்த சாஃப்ட்வேரும் பண்ண போது. நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டே இருக்கும். இதுதான் ஸ்பைவேர். நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஐடென்டிட்டி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன், ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர் அண்ட் ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் அத்தாரிட்டி. நம்மளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி யாருக்கு தேர்ட் பர்சனுக்கு அனுப்பணுமோ அந்த பர்சனுக்கு அனுப்பிட்டே இருக்கும். திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் லீகல் ஆர் இல்லீகல் பர்பஸ். இந்த ஸ்பைவேரை வந்து நம்ம கவர்மெண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணிடலாம், ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு. அதே சமயத்தில் கெட்டதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்னு பார்க்கும்போது அலர்ட் பிசி செட்டிங்ஸ், நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸை இதை மாற்றிடும். ஸ்லோ டவுன் த பிசி அண்ட் காம்ப்ரமைஸ் யுவர் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து வே டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஸ்பைவேர். இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னா, யூஸ் ட்ராப் டவுன் பாக்ஸஸ் அண்ட் யூசர் ஷுட் பி அலர்ட் அண்ட் லுக் ஃபார் க்ளூஸ் வென் தேர் யூஸிங் கம்ப்யூட்டர். ஸோ அவங்களுக்கே தெரியும், ஒரு சில டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இது மாதிரியே தெரியும். ஓகேங்களா, நம்ம வந்து யாரோ கண்காணிக்கிறாங்க மொபைலில் இல்லைனா சிஸ்டத்தில் வந்து நமக்கு இது மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இன்ட்யூஷன் சொல்லுவோம், அது மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். ரிமைனிங் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் see the வீடியோ கம்ப்ளீட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.